இளையாத்தங்குடியில் 65வது பீடாதிபதியான ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜீவமுக்தி சமாதி உள்ளது. வருடா வருடம் ஆராதனை நடைபெறும். சென்னையிலிருந்து நாகராஜ கணபாடிகள் போய் ஆராதனை தொடங்கி முடித்து பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டுத்தான் வீடு திரும்புவார். ஒரு வருடம் அவருக்கு உடம்பு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அட்மிட் ஆகிவிட்டார். அவர் மகனும் மனைவியும் காஞ்சிபுரம் வந்து அவர் உடல்நிலை பற்றியும் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருப்பதாகவும் கவலையுடன் சொல்ல, பெரியவாளோ இந்த வருட ஆராதனைக்கு போகச் சொல்லு, கூட நீயும் போ என்று சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். டாக்டர் ராமபத்ரனோ கோபம் கொண்டு, நீங்கள் அவரிடம் வியாதியின் தீவிரத்தை பற்றியும் ஐசியூ பற்றியும் சொன்னீர்களா என்று கேட்க, பெரியவா அப்பாவை இளையாத்தங்குடி ஆராதனைக்கு போகச் சொன்னார் என்று சொல்கின்றனர். அவரோ, மேலும் நீங்கள் ஒன்று என் பேச்சை கேட்க வேண்டும் அல்லது அவர் பேச்சை கேட்டு அவரை அழைத்து கொண்டு போவதானால் அது உங்கள் விருப்பம். ஏதாவது ஆகிவிட்டால் நான் பொறுப்பேற்க முடியாது என்று கோபமாக டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறார். அப்பாவும் மகனும் இளையாத்தங்குடி சென்று திரும்பி வரும்போது மகன் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிவிடலாம் என்று சொல்கிறான். அதற்கு, எனக்கு ஒன்றுமில்லை, நானே பிரசாதம் பெரியவாளிடம் கொடுத்து விட்டு வருகிறேன், வருடா வருடம் நான் தான் சென்று பிரசாதம் கொடுத்து வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் பூர்ண சொஸ்தமாகிவிட்டார் என்பதை சொல்லவும் வேண்டுமா? அதன் பிறகு 10 ஆண்டுகள் ஆரோக்கியத்துடன் இருந்தார். நன்றி, வணக்கம்.